நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தினங்களுக்கு முன்பு நம்முடைய தேசத்தினுடைய 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அந்த நாளிலே எங்கள் உறவினர் ஒருவர் உடல்நலம் சரியில்லாதபடினால நானும் என்னுடைய மனைவியும் அவங்கள பார்ப்பதற்காக பிரயாணம் பண்ண வேண்டியிருந்தது. எனவே பஸ் ஸ்டாண்டில் நானும் என் மனைவியும் பஸ்ஸுக்காக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கொள்ள இருந்தோம். ரொம்ப நேரமாக பஸ் வராதபடினால அங்கே நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அங்கே திரளான வாலிப பெண்கள், வாலிப பையன் எல்லாம் நின்று கொண்டு இருந்தாங்க. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்று சொல்லி நிறைய பேர் எங்களை சுற்றி அன்றைக்கு நின்று கொண்டு இருந்தாங்க. அதில் பெரும்பாலான பிள்ளைகள் கல்லூரியிலோ பள்ளியிலோ சுதந்திர தின விழாவை கொண்டாடி விட்டு வந்திருக்க வேண்டும். ஒரு சிலர் தங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற இடத்துல அந்த சுதந்திர தின நிகழ்ச்சியை கொண்டாடி வந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஆடையில் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய கொடி சிறிய அளவில் குத்தப்பட்டிருந்தது, பதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எல்லாரும் நின்று கூடி பேசி கொண்டிருந்தார்கள். நானும் என் மனைவியும் அவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய சம்பாஷணை நாங்கள் விரும்பி கேட்கவில்லை, ஆனால் எங்கள் காதுகளிலே விழுகிறது. சில வாலிப பிள்ளைகளுடைய சம்பாஷணை மிக ஆபாசமாக இருந்தது. இன்னும் ஒரு சிலருடைய சம்பாஷணைகள் வேறு விதமாக இருந்தது. பின்பு எங்களுக்கு பஸ்ஸு நாங்கள் பஸ்ஸில் ஏறி பிரயாணம் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் முன் இருக்கையில் எங்கள் கூட பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்த ஒரு பையனும் ஒரு பெண்ணும் இருக்கையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்கள் பேசக்கூடியது எங்கள் காதுகளில், என்னுடைய காதில் குறிப்பாக விழுகிறது. அந்த பையன் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறான், நீ குடிக்கிற பொழுது நான் எதுவுமே உனக்கு மறுப்பு தெரிவிக்கலை, ஏனென்று சொன்னால் அது உன்னுடைய சுதந்திரம். நான் என்னுடைய சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் வகையில் சுதந்திர தின விழா அன்னைக்கு என்னுடைய நண்பர்களோடு அல்லது என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவர்களோடு நான் வேறு ஒரு பார்ட்டிக்கு போகிறேன். அதனால் நான் குடிச்சிட்டு வந்தாலோ அல்லது வேறு விதமாக என்னை பார்த்தாலோ நீ என்னை பற்றி எதுவும் பேசக்கூடாது, என்னுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னா. இதற்கு இந்த பெண் என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த பெண் துணிச்சலாம், சரி அந்த பார்ட்டிக்கு நானும் வரேன், நம்ம 2 பேருமே குடிக்கலாமே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னால், அந்த பையனும் சந்தோஷம், நீயும் வா, இது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணத்தில் தொடர்ந்து எங்கள் முன்னாடி உட்கார்ந்து அநேக காரியங்களை பேசினாங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த வகையான சுதந்திரத்திற்காகவா நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடினார்கள், தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள், இரத்தம் சிந்தினார்கள், அநேகர் சிறைச்சாலையில் இருந்தார்கள், தங்களுடைய சொத்துக்களை இழந்தார்கள். நான் வாலிப நாட்களில் இருந்த பொழுது கப்பலோட்டிய தமிழன் என்ற ஒரு திரைப்படத்தை பார்த்து தான் வ.உ. சிதம்பரனார் எவ்வளவு சிறைச்சாலையில் கஷ்டப்பட்டார் என்பதை பார்த்தேன். தன்னுடைய வாலிப நாட்களில் கைது செய்யப்பட்டு சொத்துக்களை எல்லாம் இழந்து சிறையில் மிகுந்த கஷ்டப்பட்டு அவர் வெளியே வருகிறார். வெளியே தன்னுடைய வீட்டிற்கு போகிற பொழுது அவருடைய வீட்டாரே அவரை அடையாளம் தெரியாமல் மறந்து போய் விடுகிறார்கள். ஏனென்றால் சிறையில் அந்த அளவுக்கு அவருடைய சரீரம் உருக்குலைந்து போய்விட்டது. அநேக ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளினால் எப்படி புரியப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சுதந்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டது, சுதந்திரத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நான் சிந்தித்து பார்த்த பொழுது
எனக்கு பேதுரடிகளார் எழுதின முதலாவது நிருபம் ஞாபகத்திற்கு வந்தது. அதாவது 1வது நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு எதற்காக சுதந்திரத்தை உண்டாக்கி கொடுத்தார், எதற்காக அவர்களுக்கு விடுதலையை உண்டாக்கி கொடுத்தார், எதற்காக பரலோகத்திலே அவர்களுக்கு ஒரு உன்னதமான சுதந்திரத்தை கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்பதை தன்னுடைய 1வது நிருபத்தில் அவர் நினைப்பூட்ட விரும்புகிறார். குறிப்பாக நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கிறிஸ்தவர்களுக்கென்று அல்லது விசுவாசிகளுக்கென்று இருக்கக்கூடிய சுதந்திரமானது எப்படியாப்பட்ட சுதந்திரம் என்பதை அவர் அந்த 4வது வசனத்தில் எழுதுகிறார். சரி, 1ஆம் அதிகாரத்தில் முதல் 12 வசனத்தில் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தினுடைய நோக்கம் என்ன, அவர்கள் ஏன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள், இந்த மேன்மையான விடுதலையை பெறுவதற்கு அவர்கள் எவ்வளவு தகுதியுடையவர்கள் அல்லது எவ்வளவு தகுதி இல்லாதவர்கள், இந்த மேன்மையான சுதந்திரத்தினுடைய இந்த மேன்மையான விடுதலையினுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி முதல் 12 வசனத்தில் எழுதுகிறார். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே பாடுபட்டபடியினாலே இரத்தம் சிந்தினபடியினாலே கொடுக்கப்பட்டது. இந்த கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் பிதாவினால் முன்குறிக்கப்பட்டது. தம்முடைய குமாரனால் அவருடைய இரத்தம் சிந்துதலினால் அவருடைய சிலுவை மரணத்தினால் அது நிறைவேற்றப்பட்டது. பின்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அது தொடர்ந்து விசுவாசிகளுக்கு உலக மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சுதந்திரம் இந்த விடுதலை மேன்மையானது என்று சொல்லி பேசுகிறார். இந்த விடுதலையை இந்த சுதந்திரத்தை மனுக்குலத்திற்கு தேவன் உண்டாக்கி இருக்கக்கூடிய இந்த மேன்மையான சுதந்திரத்தின் பின்னணியிலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி தேவ தூதர்களும் கூட மிக ஆவல்களாக அவர்கள் பார்க்க விரும்பினார்கள், ஆசையாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த கடிதத்தில் 1வது அதிகாரத்தில் எழுதுகிறார். பின்பு 13வது வசனத்திலிருந்து இந்த சுதந்திரத்தை பெற்ற பிள்ளைகள் இந்த சுதந்திரத்தினுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேன்மையான ரட்சிப்பின் இரகசியத்தை புரிந்து கொண்டு அவர்கள் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய 1வது நிருபத்தில் எழுதுகிறார். ஆக சுதந்திரம் என்ற வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே மாத்திரமே நான் இந்த செய்தியை பேசவில்லை. மாறாக விசுவாசிகளாகிய நாமும் கூட ஒரு சுதந்திரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம், ஒரு விடுதலையை பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த விடுதலையை பெற்ற நாம் எப்படி இந்த பூமியில் அந்த விடுதலையை அந்த சுதந்திரத்தை புரிந்து கொண்டு வாழ்வது, அதுதான் இந்த நிருபத்தில். சரி, இந்த நாளின் செய்திக்காக நான் 1ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 வசனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இதில் 3 காரியங்களை பேதுரடிகளார் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலையின் நோக்கம் என்ன, சுதந்திரத்தின் நோக்கம் என்ன என்பதை பற்றி பேசுகிற பொழுது 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக, சுதந்திரத்தை பெற்ற பிள்ளைகள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். 1. இரண்டாவதாக, நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். மீண்டுமாக அந்த 13வது வசனத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஆக முதலாவது சொன்னார் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், இரண்டாவது சொன்னார் நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள், மூன்றாவது 14வது 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 3 காரியங்கள் விடுதலை பெற்றவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி சிலுவையின் மூலமாய் சுதந்திரத்தை பெற்றவர்கள், பரலோகத்தில் இருக்கிற அந்த மேன்மையான சுதந்திரத்தை புரிந்து வாழ வேண்டிய
மக்கள் இந்த 3 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுரடிகளார் சொல்லுகிறார். சரி, முதலாவதாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் என்றால் என்ன? தெளிந்த புத்தி என்றால் என்ன? ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், இந்த சுதந்திர நிகழ்ச்சி, அதாவது நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் காத்து கொண்டு இருக்கிற பொழுதே நான் பார்த்த காரியம், ஒரு மனிதன் குடித்து அப்படியே பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தான். அது அவனுடைய சுதந்திரம். அப்படியே படுத்து கிடந்தான். பின்பு நாங்கள் அந்த பிரயாணத்தை செய்துவிட்டு ராத்திரி 10-10:30 மணிக்கு நாங்கள் வருகிற பொழுது அந்த பஸ்ஸில் எங்களோடு பிரயாணம் பண்ணின ஆண்களிலே ஒரு 20 அல்லது 25 பேர் குடித்திருக்க வேண்டும். 20-25 பேர் நிச்சயமாக குடித்திருந்தார்கள். அவர்கள் அது சுதந்திரமாக கருதுகிறார்கள். குடித்தது மாத்திரமல்ல, அவர்கள் தள்ளாடி கொண்டு பஸ்ஸில் ஏறினது, இறங்குகிறது, அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கூட உணராமல் இரவு 10 மணிக்கு மேலே அவர்கள் சத்தமாய் பஸ்ஸில் பேசினது போன்ற காரியங்களெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் புத்தி இல்லாமல் நடந்து கொண்டார்கள் என்பதை நான் பார்த்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகள், சுதந்திரத்தை பெற்ற பிள்ளைகள், விடுதலையை பெற்ற பிள்ளைகள், அவர்கள் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால், போதையிலே தள்ளாடுகிற மனிதன் எப்படி செயல்படுகிறானோ, அது அவன் போதையில் இருக்கிறான் என்பதை, அவன் தெளிந்த புத்தி இல்லாதவனாய் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் தெளிந்த புத்தியுள்ள மனிதன், அவனுடைய நடக்கைகள் எல்லாம் தெளிவாக இருக்கும், அவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும், அவனுடைய நோக்கங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும். ஆக விசுவாசியின் வாழ்க்கையில் தெளிந்த புத்தி என்றால் என்ன என்று சொல்லி இங்கே பேதுரடிகளார் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உண்டாக்கி இருக்கக்கூடிய மீட்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மீட்பினால் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமையில் நமக்கு இருக்கக்கூடிய மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் முதல் 12 வசனத்தில் மிக தெளிவாக பேதுரடிகளார் எழுதுகிறார். குறிப்பாக நீங்கள் 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்ப்பீரென்றால், இந்த மீட்பு அல்லது இந்த விடுதலை, இந்த சுதந்திரம் நமக்கு திரியேக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது திட்டமிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே 2வது வசனம், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆக பிதாவாகிய தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் நம்மை முன் அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ, யாரெல்லாம் நான் மறுமைக்குள்ளாக பிரவேசிப்பேன் என்று நினைக்கிறோமோ, யாரெல்லாம் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, பரலோகத்தில் எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, எனக்கு மறுமையில் ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறோமோ, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர், அதாவது பிதாவாகிய தேவன் இந்த உன்னதமான ஆசீர்வாதத்திற்காக அவர்களை, உங்களை, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாக இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு பிதாவாகிய தேவன் நம்மை முன்குறித்தார். குமாரனாகிய கிறிஸ்து அதை கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றினார். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஆக இந்த சுதந்திரம், இந்த விடுதலை திரியேக தேவனால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திருத்துவ தேவனால் திட்டமிடப்பட்டு, செயல்படுத்தப்பட்டு, முன்னறிவிக்கப்பட்டு, முன்குறிக்கப்பட்டு அந்த ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றவர்களாக இருக்கிறோம். இதை பற்றிய தெளிந்த புத்தியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
இதை பற்றிய தெளிவான அறிவுடையவர்களாக, ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் பேதுரடிகளார் சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். சரி, தெளிந்த புத்தியாக இருக்க என்ன அவசியம்? நான் ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு மனிதன் அவன் அதிகமாக மது அருந்தி இருப்பான் என்றால், குடித்து இருப்பான் என்றால் நிச்சயமாக அவன் தள்ளாடுவான். அவன் குடித்துவிட்டு நான் தெளிந்த புத்தியோடு இருக்கிறேன், நான் தெளிவாக இருக்கிறேன் என்று சொன்னால், அவன் தடுமாறி கொண்டு இருந்து கொண்டு நான் தெளிவாக இருக்கிறேன் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அவன் தெளிந்த புத்தியோடு இருக்கிறான் என்பதற்கு அடையாளமே அவனுடைய நடக்கை, அவனுடைய பேச்சு, மற்ற செயல்பாடுகள். அதே போலவே தெளிந்த புத்தியாக இருப்பதற்கு எது அவசியம், எதை வைத்து நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்ல முடியும் என்றால், நம்முடைய மனதின் செயல்பாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய மனதினுடைய அறை எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது. இங்கே 13வது வசனத்தில் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மனதின் அறையை கட்டி கொண்டு என்ற ஒரு வார்த்தையை பேதுரடிகளார் பயன்படுத்துகிறார். அது என்ன மனதின் அறை என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த வார்த்தையில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் ஆங்கில வேதாகமத்தை போய் படித்து பார்த்தேன். அதில் இந்த மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு பி செல்ஃப் கண்ட்ரோல், அப்படி என்று சொன்னால் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் சுய கட்டுப்பாடை உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் சிந்தனைகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். உங்கள் யோசனைகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதைத்தான் பேதுரடிகளார் சொல்லுகிறார், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. ஏனென்று சொன்னால் நம்முடைய மனதில் என்ன சிந்திக்கிறோமோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், அவர் ஊழியம் செய்கிற நாட்களில் மலைப்பிரசங்கத்தில் பேசுகிற பொழுது, மற்ற இடங்களில் பேசுகிற பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், இருதயத்தின் நிறைவு நாளை வாய் பேசும் என்று சொல்லி. நம்முடைய இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறதோ அதை மையமாக வைத்து நம்முடைய வார்த்தையும் இருக்கும், நம்முடைய செயல்பாடும் இருக்கும். ஆக தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் இருந்தால்தான் தெளிந்த நடக்கை உடையவர்களாக இருப்போம், சீரான நடக்கை உடையவர்களாக இருப்போம். நம்முடைய நடக்கை தெளிவுள்ளதாக இருக்கும். ஆக தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதின் அறை கட்டப்பட வேண்டும், சுய கட்டுப்பாடை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது முதலாவது சொல்லுகிறார். இரண்டாவதாய் சொல்லுகிற பொழுது நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். எதன் மீது நம்பிக்கை, எதற்காக நம்பிக்கை? பொதுவாக நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகிற பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுவோம், நம்பிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 2 தினங்களுக்கு முன்பதாக நான் என்னுடைய மகளுக்கு ஒரு செய்தி அனுப்புகிற பொழுது நம்பிக்கையாக இரு, தைரியமாக இரு என்று சொல்லி செய்தி அனுப்பினேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இரு என்று சொன்னேன். ஏனென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அவளுக்கு சற்று தயக்கம் அல்லது பயம் ஏதோ ஒரு வருகிறது. அவளுடைய வார்த்தைகள் அதை வெளிப்படுத்துகிற பொழுது நான் அதற்கு பதில் சொல்லுகிற விதத்தில் நான் சொன்னேன், நம்பிக்கையாக இரு, இந்த காரியத்தை குறித்து நம்பிக்கையாக இரு, இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இரு, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் என்று சொல்லி நான் அவளுக்கு பதில் அளித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நம்பிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிற பொழுது எதற்காக நம்பிக்கையாக இருங்கள், எதன் மீது நம்பிக்கையாக இருங்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் பேதுரடிகளார் இதை சொல்லுகிறார் என்று சொல்லி, இவர்கள் 1வது நூற்றாண்டில் பலவிதமான உபத்திரங்களுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கை மிகவும் போராட்டத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் இவர்கள் சந்ததிக்கும் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு உறுதியற்ற, நிச்சயமற்ற, ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையில் விசுவாசிகளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. எனவே தான் பேதுரடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள்.
எதன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், எதற்காக நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் மேல் நீங்கள் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நீங்கள் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது என்று சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இடையிலே நான் விசுவாசத்தை விட்டு விலகி போனாள், பாதியிலே நான் நம்பிக்கை இழந்து போனாள், நான் கிறிஸ்துவின் வருகையை தவற விட்டு விடுவேன், அல்லது கிறிஸ்துவின் வருகையில் நான் பங்கு பெறாதவனாக போய்விடுவேன். எபிரேயரிலே வாசிக்கிறோம், அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது என்று கர்த்தர் சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை அது ஒரு சாதாரணமான வார்த்தை என்று சொல்லி நாம் கருதினாலும் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் நம்பிக்கையில் உறுதி இல்லாமல் இருந்தால், விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் இருந்தால், நாம் தேவனுடைய பிரியத்தை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவ பிரியத்தை இழந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இந்த உலகத்தில் எதை வேணாலும் நாம் இழந்து போகலாம். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் இழக்கக்கூடாத சில காரியங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம், தேவ பிரியம், தேவ வழிநடத்துதல், தேவ பலன், தேவ ஒத்தாசை, தேவ கிருபை, இவைகளெல்லாம் இழக்கக்கூடாத ஒன்று. அநேக நேரத்தில் அதனுடைய மேன்மை, அதனுடைய அவசியம், அதனுடைய மகத்துவம் நாம் அறியாதவர்களாக அல்லது புரியாதவர்களாக, சிலர் அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் இந்த காரியங்களை குறித்து யோசிக்கிற பொழுது, இதை பற்றி பேசுகிற பொழுது, எனக்கு பழைய ஏற்பாட்டில் யோசுவா ஞாபகத்துக்கு வருகிறார். யோர்தான் நதியை கடப்பதற்காக அவர்கள் காத்து கொண்டு இருக்கிற பொழுது, யோசுவா ஜனங்களுக்கு சொன்ன முதல் காரியம், இன்று உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி. அதே போல் நடந்தது. யோர்தானை அவர்கள் கடந்தார்கள். யோர்தானை கடந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள்ளாக கடந்து போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம், தேவ பிரியம் எல்லாம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. எனவே தான் பேதுரடிகளார் சொன்னார், நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஏன் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? எதற்காக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? நாம் கிறிஸ்துவின் வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு காரியம். சமீபத்தில் தான் நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தை படித்து முடித்தேன். அதில் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு கடைசியாக பேசுகிறார். அது அவருடைய கடைசி நாள் சம்பாஷணை. கைது செய்யப்படுவதற்கு முன்பு அவர் பேசக்கூடிய வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் மீண்டும் வருவேன். வந்து நீங்கள் என்னோடு இருக்கும்படியாக நான் அழைத்து கொண்டு போவேன். நம்பிக்கையாக இருங்கள், தைரியமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி அங்கே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஆறுதலின் வார்த்தையை அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆக விசுவாசிகள் கிறிஸ்துவின் வருகையின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், விசுவாசிகளின் கிரியைகளுக்கு தக்க பலன் கிறிஸ்து வருகிற பொழுது அளிப்பார். அவர்களை தேற்றுவார், அவர்களை விசாரிப்பார், அவர்களுக்காக நியாயம் விசாரிப்பார், அவர்களை விசாரிப்பார், அவர்களுக்கு பரிசுகளை கொடுப்பார், அவர்களுடைய கண்ணீரை துடைப்பார், அவர்கள் துக்கங்கள் மாறும். இப்படி அநேக ஆறுதலான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் கிறிஸ்துவின் வருகையில் விசுவாசிகளுக்கு இருக்கிறது. எனவே தான் அந்த கிறிஸ்துவின் நாளின் வருகையை கருத்தில் கொண்டு நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி பேதுரடிகளார் சொன்னார். மூன்றாவதாய் அவர் சொன்ன காரியம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள்.
14-15 வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை மூல பாஷையில் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறது. கான்சக்ரேட்டட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வாசிப்போம். அப்படி என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சேவைக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. அது வேறு எதற்குமே பயன்படுத்தக்கூடாத அந்த பொருள்களை. அதே போலவே நாம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாம் முன்பு ஆண்டவரை அறியாது இருக்கிற பொழுது இந்த உலகத்திலே மக்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ, மாம்ச சிந்தையின்படி மாம்ச இச்சைகளின்படி நடந்து கொண்டார்களோ அவர்களைப் போல முன்பு நாம் நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நாம் கிறிஸ்துவிற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அழைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். முன்னே பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அறியாமையினாலே இச்சைகளினாலே நாம் நடந்தோம். இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்முடைய செய்கைகள் இருளை வெளிப்படுத்தக்கூடியதாக, இருளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது சுதந்திரம் பெற்ற நாம் கிறிஸ்துவின் கல்வாரியின் பாடுகள் மூலமாக, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக சுதந்திரத்தை பெற்ற நாம், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாம் இப்பொழுது ஒளியின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய நடக்கைகள் எல்லாமே நாம் ஒளியின் பிள்ளைகள் என்பதை பிரதிபலிக்க வேண்டும். ஆக பேதுரடிகளார் சுதந்திரத்தை பெற்றவர்கள் சுதந்திரத்தின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. நாம் கிறிஸ்துவின் வருகை மீது எப்பொழுதுமே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்படியாக நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. நான் யோசித்து பார்த்தேன். சில நேரங்களில் தொலைக்காட்சி பெட்டியில் நடக்கக்கூடிய விவாதங்களை பார்ப்பேன். சமீபத்தில் ஒரு விவாதத்தை பார்த்தேன். ஒரு புறத்தில் வயது சென்றவர்கள், மற்றொரு புறத்தில் வாலிப பிள்ளைகள். விவாதம் என்னவென்று சொன்னால், திருமணத்திற்கு முன்பு சேர்ந்து வாழ்வது தவறா சரியா என்று. அதை பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இந்த வாலிப பெண்கள் அநேகர் வெளிப்படையாக நாங்கள் திருமணத்திற்கு முன்பு இந்த உறவில் இருக்கிறோம், இது எங்களுக்கு பிரியமாக இருக்கிறது, இதில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு விருப்பம் என்றால் திருமணம் செய்வோம், இல்லை என்றால் நாங்கள் விட்டு விடுவோம், மாறிக்கொள்வோம் என்று பேசிக்கொண்டே ஒரு பெண் போகிறாள். நான் யோசித்து பார்த்தேன், வரும் நாட்களில் திருமணம் என்ற ஒரு அமைப்பு இருக்குமா? குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இருக்குமா? நல்ல உறவிலே பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்களா? பெற்றோர்களை உடைய பிள்ளைகள் இருப்பார்களா? அல்லது பெற்றோர்கள் யார் என்று அறியாத பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் இருப்பார்களா? ஏனென்றால் திருமணம் என்ற பந்தம் நல்ல சமுதாயம் உருவாக்கப்படுவதற்காக தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்திலே முதல் மனிதனாகி ஆதாமையும் ஏவாளையும் படைத்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிற பொழுது பிள்ளைகளாய் பெற்று பூமியை நிரப்புங்கள் என்ற அர்த்தம் அல்ல. அதனுடைய அர்த்தத்தை நாம் மல்கியாவிலே வாசிக்கிறோம். மல்கியா கடைசி புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே மல்கியா சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்ததே, பின்பு ஏன் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை உண்டாக்கினார்? தெய்வ பயமுள்ள சந்ததி வர வேண்டும் என்பதற்காக. ஆக தேவன் ஆதாம் ஏவாளையும் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பிள்ளைகளை பெற்று இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னதனுடைய நோக்கம், தேவனை அறிந்து தேவனை
கனம் பண்ணி தேவனுக்கு பயப்படக்கூடிய சந்ததியை இந்த பூமியில் உருவாக்குங்கள் என்ற நோக்கத்திற்காக அவர் திருமணத்தை உண்டாக்கினார், ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு போகிற போக்கை பார்க்கிற பொழுது, அந்த தொலைக்காட்சி விவாதத்தை பார்த்த பிறகு யோசித்தேன், சமுதாயம் சிதைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் திருமணமாகி சில நாட்களில் விவாகரத்து. நான் பஸ் ஸ்டாண்டிலே பார்த்த காட்சிகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் கைகோர்த்து கொண்டு நடக்கிற பொழுது நான் யோசித்து பார்த்தேன், இவர்கள் எல்லாம் திருமணத்தில் எப்படி இணைவார்கள்? இந்த திருமணங்கள் எவ்வளவு நாட்கள் நிலைத்திருக்க போகிறது? அல்லது இவர்களால் உருவாக்கப்படும் சந்ததி எப்படி இருக்கும்? இவர்கள்தான் இந்த தேசத்தினுடைய எதிர்கால சந்ததி. எந்த விதமான ஒரு முன்மாதிரியை இவர்கள் வரும் நாட்களிலே தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய சந்ததிக்கு அவர்கள் விட்டு செல்வார்கள் என்று சொல்லி யோசித்து பார்த்தேன். மிகவும் பயமாக இருந்தது. சமுதாய அமைப்பு இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கிறது. மனிதனை கடவுள் எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை அறியாமல் இருக்கக்கூடிய மனித சமுதாயம் இன்றைக்கு கடைசி நாட்களிலே உருவாகி கொண்டு வருகிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இந்த சுதந்திரத்தை நமக்கு உண்டாக்கினார் என்பதை புரியாத மனுக்குளம் ஒரு புறத்தில் இருக்கிறது, இன்னொரு புறத்தில் விசுவாசி என்று அழைக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருப்பதை நான் பார்க்கிறேன். இதில் துக்கமான காரியம் என்னவென்றால், எங்களுக்கு முன்பு உட்கார்ந்திருந்த அந்த பெண் சொன்னால் அல்லவா, நானும் அந்த பாட்டியில் வந்து கலந்து கொள்ளுகிறேன், நானும் குடிக்கிறேன் என்று சொன்னால் அல்லவா, அவள் கழுத்தில் ஒரு சிலுவை இருந்தது. யோசித்து பார்த்தேன், ஒருவேளை எதற்காக அந்த சிலுவை அவர் போட்டிருந்தாலும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சுதந்திரம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது? எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தினார்? நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு. அதற்கு என்ன வேண்டும்? மனதின் அறையை கட்டினவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தனையை ஒவ்வொரு நாளும் நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், வரையறுக்க வேண்டும். அது தாறுமாறாக இருக்கிற பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டும், அதை சிக்ஷிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு அதை கட்டுப்பாட்டிற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். உலகத்தை ஜெயிப்பவன் வீரன் அல்ல, தன்னைத்தானே ஜெயிப்பவன் தான் வீரன் என்று சொல்லி அரிஸ்டாட்டில் சொன்னதாக நான் வாசித்திருக்கிறேன். இதை அரிஸ்டாட்டில் தன்னுடைய சீசன் ஆகிய அலெக்சாண்டர் இடத்திலே சொன்னார் என்று சொல்லி நான் வாசித்திருக்கிறேன். நீ உலகத்தை ஜெயித்தபடினாலே அல்லது பல யுத்தங்களை செய்து நீ ஜெயித்து கொண்டே இருக்கிறபடினாலே நீ மாவீரன் என்று சொல்லி நினைக்காதே. எப்பொழுது உன்னையே நீ ஜெயிப்பதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறாயோ அப்பொழுது தான் உன்னை வீரன் என்று சொல்லி நான் ஒத்துக்கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அரிஸ்டாட்டில் சொன்னதாக நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் சுதந்திரம் பெற்றவர்களாய் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் நமக்கு தெளிந்த புத்தி வேண்டும், நமக்கு நம்பிக்கை வேண்டும், கிறிஸ்துவின் வருகையின் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும், நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை செய்வதற்கு நாம் நம்முடைய மனதின் அறையை ஒவ்வொரு நாளும் கட்டினவர்களாய், சுத்தப்படுத்தினவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து வருகிறார். அவர் எப்பொழுது வேணாலும் வரலாம். அந்த வருகைக்கு நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக வேண்டும். மூன்றாவதாக, ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாக ஜீவிக்கிறேனா, என்னை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால நானும் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் இருக்கிறேனா, அதை நோக்கி என்னுடைய வாழ்க்கை போகிறதா என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். இதற்காகவே கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தி ஒரு மேன்மையான விடுதலையை, சுதந்திரத்தை நமக்கு கொடுத்தார். இதை உணர்ந்தவர்களாக, புரிந்தவர்களாக நாம் வாழ தேவ ஆவியானவர் தாமே நமக்கு பலனும் ஒத்தாசையும் தருவாராக. கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென்.